கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 146 சங்கீதம் 2 வசனம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த அறிக்கையை சொல்ல வேண்டுமானால் அவன் பரலோக வாஞ்சிலே இருக்க வேண்டும். 3 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 146:3. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். பிரபுக்கள் என்றால் வசதி படைத்தவர்கள், உயர்ந்தவர்கள், நல்ல உயர்ந்த வேலையில் இருக்கிறவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகளை குறிக்கும். ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன், நமக்கு உதவியாக இருக்கிற நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்பாதேயுங்கள், கர்த்தர் மேல் பற்றுதலாயிருங்கள் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் மேல் ஒரு மனிதன் பற்றுதலாயிருக்கும் பொழுது அவன் உலக மனிதரை நம்புவதில்லை. மனிதர்கள் செய்வேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். ஒரு சிலருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், ஆனால் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரை நம்பும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஏற்ற காலத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை எந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதோ அந்த மனிதன் பரலோக பாதையிலே போய்கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்களா? நாம் இதை சொல்லி கொண்டிருக்கிறோமா? இந்த வார்த்தை நம் வாயிலிருந்து வந்தால் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாய் ஆண்டவர் வெற்றியை தருவார், நம்மோடு கூட இருப்பார். நம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.